ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான வாஸ் லெவல் 2 அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். படத்துக்கு பார்ட் 1 இருக்குங்க. பார்ட் 1ஓட கண்டினியூஷன் தான் இந்த படம். பார்ட் 1 பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டா சொல்றேன். அப்புறம் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நல்லாவே புரியும். வாஷ் அப்படின்னா வசியம் அப்படின்றது தான் கைஸ் அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கேர்ள்ஸ் ஸ்கூலுங்க. அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் திடீர்னு அந்த ஸ்கூலோடைய டாப்புக்கு போயிட்டு அங்கிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லோருமே அடுத்தடுத்து ஒரே நேரத்துல அந்த ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போய் கீழே குதிச்சு சாவறாங்க. அவங்க ஏன் சாவறாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல, சுத்தி இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியலங்க. கம்ப்ளீட்டா அவங்க எல்லாருமே வசியம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் மொத்த படமே. படத்தோட ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்ட் 1ல என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிடுறேன். நம்ம ஹீரோடைய ஃபேமிலியோட சேர்ந்து வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல டீ வாங்கி குடிக்கும் போது 10 ரூபாய் சேஞ்ச் இருக்காது. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் சேஞ்ச் கொடுத்து உதவி செய்யறாரு. அதே சமயம் ஹீரோடைய பொண்ணுக்கு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோடைய குடும்பத்துல பிரச்சனையா ஆரம்பிச்சிருந்திருக்குதுங்க. அதுவும் அந்த மர்ம நபர்னால. அந்த மர்ம நபர் வசியம் செய்யறதுக்கு தான் அந்த ஸ்வீட்டை கொடுத்திருந்திருப்பாரு போல. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னோட கண்ட்ரோல்ல இல்லாம அந்த நபருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுறா. அந்த நபர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு இந்த பொண்ணு பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த மர்ம நபர் மந்திர தந்திரங்களை எல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்காக ஹீரோடைய பொண்ணை பயன்படுத்திக்கிறா. இதனால ஹீரோடைய குடும்பமே செத்தஞ்சு போகுதுங்க. அந்த ஒரு நபர் கிட்ட இருந்து எப்படியாவது தான் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாதானே நம்ம பொண்ணு அவன் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துப்பான். அவனோட நாக்கையே வெட்டிட்டோம்னா அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியோட நாக்கை வெட்டிடுறாருங்க. ஆனாலும் நீ வாழ்க்கை முழுக்க சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாக்கை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி சொல்லிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. 12 வருஷமா அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி ஹீரோடைய பொண்ணு சிரிச்ச மேனிக்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவனால எதுவுமே பண்ண முடியலங்க. அங்க கட் பண்ணா இந்த படத்துக்கான பார்ட் 2 இப்ப வந்திருக்கு. சோ இந்த கதையில என்ன நடக்குது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த படத்துல வர காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று வந்துருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல அந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. டைம் இருந்தா பாருங்க. ஸ்கூலுக்குள்ள இந்த ஜாம்பி நோய் பரவ ஆரம்பிக்குங்க. இருந்து அப்படியே சிட்டி முழுக்க பரவ ஆரம்பிக்கும். சிட்டிக்குள்ள ஒருத்தனை அடிச்சுட்டு கட்டிச்சுட்டு செத்துக்கிட்டு இருப்பானுங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. எனிவே ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனோட ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் லைனா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கும் ஒரு குடும்ப சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்னா நம்ம கிட்ட விஷுவலா காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணோட அம்மா அப்பா ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஒரு பொண்ணோட அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அதே சமயம் இந்த ஸ்கூல் பஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியாவா போய் அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் பிக்கப் பண்ணிட்டு இருக்கு. சில பேர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால அந்த பொண்ணோடைய அப்பாவோ அம்மாவோ பாத்தீங்கன்னா கார்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க. சில சமயங்கள்ல பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி நிப்பாட்டி பஸ்ல ஏத்தி விட்டுட்டு போவாங்க. அந்த பஸ்ல டிராவல் பண்ணி ஸ்கூலுக்கு வரக்கூடிய பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா கிளாஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களோட சரௌண்டிங்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு விளையாடிட்டு ஜாலியா வந்துகிட்டு இருப்பாங்க. எல்லா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் போலவும் இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்களும் ரொம்ப யதார்த்தமாவும் நார்மலாவும் இருக்காங்க அப்படின்றத நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. வழக்கம் போல ஸ்கூலும் திறக்கப்பட்டு நல்லபடியா நடக்குதுங்க. இப்ப ஸ்கூல்ல லஞ்ச் டைம் வருதுங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்கூல்லயே ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ப்ராசஸ்டு ஃபுட்டோட பிரசன்டேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஸ்கூல்ல ரெடி பண்ற ஃபுட்டையும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பிளேட் எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. மாணவர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா லைன்ல எல்லாம் நின்னு வாங்க தேவையில்ல. அவங்க பாட்டுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிடலாம். சோ அதுல ஃபுட் போட்டு ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. கேண்டீன்ல பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு ஜாலியா சிரிச்சிட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. ஒருவேளை இந்த ஃபுட்ல ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைச்சா யாருமே வாமிட் எடுக்க கிடையாது. எதுவுமே பேசாம சைலண்டா பயந்த சுபாவத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கு. கேண்டீன்ல வேலை பார்க்கக்கூடிய அக்கா இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னாச்சு, என்ன திடீர்னு எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு ஒரு பொண்ணு கீழே விழுந்து மூச்சு திணற ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு எல்லாருமே போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கேண்டீன்குள்ள ஒரு மர்ம நபர் நுழையறாருங்க. இந்த 2 டேபிள்ல இருக்கக்கூடிய 10 பொண்ணுங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த 2 டேபிள்ல இருக்கக்கூடிய 10 பொண்ணுங்களும் பட்டுன்னு எழுந்து நிக்கிறாங்க. லைனா பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தங்களா பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. குட், இப்ப இருந்து நான் சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வாட்ச் கட்டி இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மொத்த பொண்ணுங்களும் இந்த மர்ம நபருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அந்த கேண்டீன்ல வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நீங்க யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. போய் பார்த்தா யாருமே இன்னும் கிளாஸுக்கு வரவே இல்ல. இந்த பொண்ணுங்க எல்லாம் எங்க தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க. ஜன்னல் வழியா யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்த மாதிரி இருக்கு. எட்டி பார்த்த டீச்சருக்கு தூக்கி வாரி போடுற மாதிரியான அதிர்ச்சிங்க. அடிச்சு புடிச்சு வெளியில போய் பார்த்தா மொட்டை மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சிருக்கிறா. மண்டை பொளந்து அந்த பொண்ணு செத்து கிடக்குறாங்க. இந்த பொண்ணு எதுக்காக மேல இருந்து குதிச்சா அப்படின்னு அந்த ஸ்கூல் மாடிய பார்த்தா இவ்வளவு மாதிரியே ஏகப்பட்ட பொண்ணுங்க லைனா மொட்டை மாடியில நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த டீச்சருங்களும் அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி
நீங்களும் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இறங்குங்கம்மா அப்படின்னு சொல்ல மிஸ் மிஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க எல்லாம் அழுதுகிட்டே குதிக்கிறதுக்கு தயாரா நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணுங்களுக்கு விழுந்து சாவணும்ன்ற எண்ணமே கிடையாது. ஆனா இந்த பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மர்ம நபர் மொட்டை மாடியில இருந்து இந்த பொண்ணுங்களை கீழே தள்ளி விட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே டீச்சருங்களுக்கு தெரியாது இல்லையா? உடனடியே இந்த ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போன டீச்சருங்க, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அங்கிருந்து கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்ல, மேம் மேம் நாங்க சாக கூடாதுன்னு நினைக்கிறோம், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க மேம் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. சரிமா கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்றதுக்காக கிட்ட போனா பட்டுன்னு ஒரு பொண்ணு கீழே குதிச்சறா. அந்த மர்ம நபர் இந்த மாதிரி தாங்க வசியம் பண்ணி வச்சிருக்கான், யாராவது காப்பாத்தணும்னு கிட்ட வந்தா அவங்க கீழே குதிச்சிடணும். அந்த ஆர்டர் படி அந்த பொண்ணுங்க ஒவ்வொருத்தங்களா கீழே குதிச்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கையை பிடிச்சு காப்பாத்திரலான்னு கிட்ட போனா பட்டுன்னு அந்த பொண்ணு கீழே குதிச்சு செத்து போயிடுறா. என்ன பண்றதுனே தெரியாம டீச்சருங்களும் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மாடியில நின்னுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுங்க எல்லாம் கீழே குதிச்சு எல்லாருமே செத்து போயிடுறாங்க. அங்கதாங்க இந்த படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய பொண்ணையும் காட்டுறாங்க. ஹீரோடைய பொண்ணு வீல் சேர்ல உட்கார்ந்தபடி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் பார்ட்ல அந்த மந்திரவாதி அவனுடைய நாக்கு அறுபடுறதுக்கு முன்னாடி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஸ்பெல் பண்ணிட்டான் இல்லையா? அதனால கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகியுமே அந்த பொண்ணு சிரிச்ச மேனிக்கு அப்படியே இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணு மட்டும் தான் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோடைய பொண்ணுனால எழுந்தெல்லாம் நடக்க முடியாதுங்க, வீல் சேர்ல ஏதா இருப்பா, அவனால எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து அவருடைய பொண்ணை கவனிச்சுக்கிறாரு. இப்ப சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை தூங்க வச்சுட்டு கார் எடுத்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாருங்க. பொருட்களை எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய டிவில இந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்கெல்லாம் ரொம்பவே விசித்திரமா பிஹேவ் பண்றாங்க. மாடியில இருந்து அடுத்தடுத்து கீழே குதிச்சு இறந்து போறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி குதிச்சு இறந்து போறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரங்க எல்லாம் டீச்சர் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சருங்க எல்லாம் பதட்டத்தோட உச்சகட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி மொட்டை மாடியில இந்த பொண்ணுங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க, இறங்கி வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டுக்கு கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. உடனடியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்ப போலீஸ்காரங்க மொத்தமா அந்த ஸ்கூலை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா யாரையுமே உள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல பேரிகேட் போட்டு தடுத்துறாருங்க. மீடியாக்காரங்களும் பொதுமக்களும் அங்க படிக்கிற பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸும் உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா யாரையுமே இன்ஸ்பெக்டர் உள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆல்ரெடி கீழே விழுந்து இறந்து போன அந்த பொண்ணுங்களுடைய டெட் பாடிஸை கிளியர் பண்ற வரைக்கும் டோர் ஓபன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த டீச்சர் கிட்ட போயிட்டு இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. டீச்சர் பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுடைய டெட் பாடி எல்லாம் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போறத பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க தான் மேடம் விட்னஸ், நீங்க தான் எல்லாத்தையுமே பாத்திருக்கீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீடு வந்து சேர்றாருங்க. அவரோட வீட்டுல ஒரு பர்டிகுலர் ரூம் ஒன்னு இருக்குதுங்க. அந்த ரூமுக்குள்ள யாரோ ஒரு வயசானவரை இவரு கட்டி போட்டு வச்சிருக்காரு. ஏ பிரதாப் எந்திரா எந்திரா அப்படின்ற மாதிரி எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பிரதாப் வேற யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த அந்த மந்திரவாதி தாங்க. நாக்க இருக்கப்பட்ட நிலைமையில அந்த மந்திரவாதி உள்ள கிடக்குறாரு. உன்ன மாதிரியே இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க, எதுக்குடா அவன் வந்திருக்கான், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் வசியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை ஹீரோ இந்த பிரதாப் கிட்ட முன்வைக்க இந்த பிரதாப் அப்படின்ற மந்திரவாதி அப்படி சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு கேண்டீன் சாப்பாட்டை சாப்பிடல போலங்க. அதனால இந்த பொண்ணு வசியம் ஆகல. பயத்தோட உச்சகட்டத்துல அவ அழுதுகிட்டு இருக்கா. அவகிட்ட விசாரணை பண்ணா அவ நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அதாவது நம்ம பார்த்தோம்லையா அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா. அதுவும் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பயந்து போன இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்ததா சொல்றாங்க. வேற என்ன தெரியும், சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் மிரட்டுறாரு. அங்க இருக்கிற டீச்சர் அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சதை தானே சொல்லுவா, இப்படியா ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்ப கேண்டீன்ல இருக்கக்கூடிய மத்த பொண்ணுங்களை பாக்குறதுக்காக இந்த போலீஸ் ஆபீசர் உள்ள போறாருங்க. போனா அங்க ஒரு பொண்ணு மட்டும் எழுந்து வந்து இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட பேசுறா. சார் எங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மர்ம நபர். அந்த மர்ம நபர் சீனியர் போலீஸ் ஆபீசர் யாரு வந்தாலும் அவங்க கிட்ட இந்த மெசேஜ் சொல்லு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்க, பிரதாப் அப்படின்ற ஒரு நபர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல, அவரை கண்டுபிடிச்சே ஆகணும், அப்படி கண்டுபிடிச்சு தரல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க இறந்து போனது ஜஸ்ட் பிகினிங், அடுத்தடுத்து இன்னும் மோசமான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்ல, பிரதாப்பா யார் அந்த பிரதாப் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல சார், அந்த நபர் சொன்னதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ் ஆபீசர் அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு இந்த பொண்ணுங்களை இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அந்த பொண்ணை இவர் மிரட்டி மிரட்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், இந்த பிரதாப் அப்படின்றவரை தயவு செஞ்சு கண்டுபிடிங்க, நாங்க அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணு அழுதுகிட்டு கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பட்டுன்னு சொல்றா. அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் டேபிள அடிச்சு உடைச்சிட்டு
அந்த ஸ்கூலை விட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கேண்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்த அந்த லேடிஸ் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்க கேண்டீன்குள்ளே இறந்து கிடக்குறாங்க. அந்த மர்ம நபர் உள்ள வந்தப்போ நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேண்டீன்ல வேலை பார்க்கறவங்க கேட்டாங்க இல்லையா, அப்பவே அந்த கேண்டீன்ல வேலை பார்த்தவங்கள அந்த மர்ம நபர் கொலை பண்ணிருப்பான் போலங்க. அதுவும் இந்த பொண்ணுங்களை வச்சு. இப்ப வசியம் செய்யப்பட்ட அந்த பொண்ணுங்கெல்லாம் அடிச்சு புட்டிச்சு அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வராங்க. வெளியில இந்த பேரிகேட் எல்லாம் வச்சு தடுத்து இருந்திருக்காங்க. வெளியில பேரண்ட்ஸ் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அடிச்சு ஒட்டச்சு எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே யாருக்கும் ஒன்னும் புரியலங்க. ஒரு ஜாம்பி மனுஷனை கடிச்சதுன்னா அந்த மனிதனும் ஜாம்பியாய் மத்தவங்களை எல்லாம் அட்டாக் பண்ணுவான் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்கூல் பொண்ணுங்கெல்லாம் வெறி புடிச்சு சிட்டிக்குள்ள நுழைஞ்சு எல்லாரையுமே போட்டு கடின்னு கட்டிச்சு கொல்றாங்க. ரோடு ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், ரோட்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமான பல சம்பவங்கள் அடுத்தடுத்து சிட்டிக்குள்ள நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதை பண்றது எல்லாமே இந்த ஸ்கூல் பொண்ணுங்க தான். இந்த ஸ்கூல் பொண்ணுங்க அவங்க சுயநனவிலேயே இல்ல. ஒரு ஸ்கூல் பொண்ணு பெட்ரோல் பங்க் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா, அவ்வளவுதாங்க அந்த பெட்ரோல் பங்கே பயங்கரமா வெடிச்சு செதறுது. இப்ப டிவில இந்த நியூஸ பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வீட்ல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அப்பவே விஷுவலா சில விஷயங்களை எல்லாம் நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போன மாதிரியும் பெரிய பெரிய பாக்ஸஸ்ல ஏதோ வாங்கிட்டு வந்த மாதிரியும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. கட் பண்ணா அந்த மர்ம நபர் தேடிட்டு இருக்கக்கூடிய பிரதாப் அப்படின்ற நபரை நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்காரு. அந்த ரூம்குள்ள போயிட்டு செயின் எல்லாம் போட்டு சங்கிலி எல்லாம் போட்டு வாயவும் கையவும் பயங்கரமா கட்டி போடுறாருங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் டோரை பக்கவா லாக் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வராரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு உயர் அதிகாரிங்க கிட்ட இருந்து பயங்கரமான பிரஷர். உயர் அதிகாரி கிட்ட இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, என்னோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வழக்க நான் பார்த்ததே இல்ல சார். இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தயாராவே இல்ல. ஆனா பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாம் பிரதாப்ப கண்டுபிடி, அப்பதான் இதெல்லாம் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த பிரதாப்? எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லாம பிரதாப்ப கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் புலம்பிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப உள்ள வந்த ஒரு பொண்ணோட அப்பா என்னோட பொண்ணு கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கே தயாரா இல்ல. உள்ள வந்த இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணோட அப்பாவை மிரட்டுறாரு, அமைதியா இருங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய பொண்ணுங்க பக்கத்திலேயே உட்காரலாம், பேசலாம், ஆனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பொறுமையா பேசி புரிய வைங்க, வெளியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாருங்க. இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு ஒரு பொண்ணு, சார் 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது, சீக்கிரமா அந்த பிரதாப்ப கண்டுபிடிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, 5 நிமிஷம் தான் டைம் இருக்கா, அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு பயங்கரமா அழுவுறா. அப்ப கான்ஸ்டபிள் சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட, என்னையா அவன் பிரச்சனை, போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கான்ஸ்டபிள், சார் இவருக்கு பிரதாப்ப தெரியும் சொல்றாரு சார் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காருங்க. அந்த பொண்ணு கிட்ட பிரதாப் எங்கிட்ட தான் இருக்கிறான், உயிரோட தான் இருக்கிறான், இப்ப பிரதாப் எங்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல, அடுத்து என்ன அப்படின்னு ஹீரோ கேள்வி கேட்க, இன்ஸ்பெக்டர் யோ இங்க என்னையா நடந்துகிட்டு இருக்கு, யாரையா அந்த பிரதாப், யாரையா அந்த பிரதாப்ப தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை ஹீரோ கிட்ட முன்வைக்க, ஹீரோ சொல்றாரு இதுக்கு பின்னாடி வசியம் இருக்கு. ஒரு மர்ம நபர் இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே வசியப்படுத்தி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அவன் சொல்ற பேச்ச கேட்டுதான் இந்த பொண்ணுங்க நடந்துப்பாங்க. அவனோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இந்த பொண்ணுங்க கிட்ட நம்ம பேசி எதையுமே புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, வெளியில சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம கிட்ட காட்டுறாங்க. பேட்டை எடுத்துட்டு போயிட்டு பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க மண்டையெல்லாம் அடிச்சு ஒட்டச்சு பயங்கரமா கொன்னுகிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தங்களையா போலீஸ்காரங்க புடிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ்காரங்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொளந்துட்டு வெளியில போன பொண்ணுங்க ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்களை பிடிச்சாலும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியலங்க. அந்த அளவுக்கு அவங்க அராஜகம் பண்றாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, அவன் பிரதாப்னு ஒருத்தனை தேடிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் உங்ககிட்ட தானே இருக்கிறான், அவனை கொண்டாந்து விட்டுருங்க, இதோட எல்லாம் நின்றுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு இன்னமா எல்லாம் நின்றுல அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு சைலண்டா இருக்கறா. ஹீரோ சொல்றாரு, அந்த பிரதாப் அப்படின்றவனே ஒரு மான்ஸ்டர், அவன் என் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் எந்த பிரச்சனையுமே இல்லாம இருந்தது, அவனை தேடி ஒருத்தன் வந்திருக்கானா சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. பார்த்தா அந்த ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு மத்தியில இருந்து ஒரு நபர் எழுந்திருச்சு வராரு, பயங்கரமா சிரிக்கிறாருங்க. சோ இந்த நபர் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரதாப்பே ஒரு மான்ஸ்டர், பிரதாப்பை ஒருத்தன் தேடிக்கிட்டு இருக்கானா அவன் எவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அந்த மான்ஸ்டரே நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்றாருங்க. இவ்வளவு விஷயங்களை நீ பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்னா அப்ப கண்டிப்பா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி அந்த மர்ம நபர் ஹீரோ கிட்ட கேக்குறாருங்க. இந்த மர்ம நபர் அங்க இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாருங்க சாவ சொல்லி. அந்த பொண்ணு சரின்னு கேட்டுக்கிறா, இங்க பாருமா அவன் சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அவன் பின்னாடியே நடந்து போறா. பட்டுன்னு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு இந்த பொண்ணோட கை அறு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பொண்ணோட கையை கட் பண்ணுதுங்க. இந்த பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது, அந்த பொண்ணுக்கு வலிக்குது, கதறுது. ஆனா
ஆனாலும் இந்த பொண்ணு அந்த நபரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால எதையுமே சுயமா பண்ண முடியலங்க. உன் பேரண்ட்ஸ் யாராவது கிட்ட வந்தாங்கன்னா உன் கையை நீயே அறுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்பெல் பண்ணிடுறாருங்க. பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக கிட்ட போக போக அவங்க கையை தன்னைத்தானே அறுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோருமே தள்ளி நிக்க அந்த பொண்ணோட கையெல்லாம் ரத்தமா இருக்குதுங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா துடிதுடிச்சு போயிடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா இவன் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றான் இல்லையா, அதனால இவனை நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்றதுக்கு முயற்சி பண்றாருங்க. பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கத்தி எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டரை பயங்கரமா குத்திடுறா. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கவனிச்சுட்டே தாங்க இருக்கிறாரு. ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல. இந்த பொண்ணுங்க கிட்ட இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே வெளியில போய் ஆகணும், அப்படி வெளியில போலனா உங்களை நீங்களே அறுத்துக்கணும், அவங்கள அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பெல் பண்ணி விட்டுறாருங்க. பக்கத்துல இருக்கவும் முடியாம நகரவும் முடியாம இந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து இந்த மர்ம நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதாப் ஏன் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஸ்பெல்னால என்னோட பொண்ணு சிரிச்ச மேனிக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்பெல்ல எப்படி வாபஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால அவனை நான் லாக் பண்ணி என்னோட கண்ட்ரோல்லயே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. அந்த பிரதாப்போடைய பிரதர் தான் இந்த மர்ம நபர். அந்த பிரதாப்பை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மர்ம நபர் இப்ப வந்திருக்கிறாரு. இந்த பிரதாப்ப ஊரெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாதனால இப்படி ஒரு ஸ்கூலை டார்கெட் பண்ணி இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தா பிரதாப்பை யார் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவன் கண்டிப்பா வெளியில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் இந்த ஒரு விஷயத்தையே எக்ஸிக்யூட் பண்ணி இருந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, பிரதாப் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்கான். பிரதாப்பை விடுவிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்னசென்ட் லைஃபை எல்லாம் நீ விடணும், அப்படி இல்லனா பிரதாப் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஹீரோ எல்லா விஷயத்தையுமே கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த நபருடைய பவரை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோ இவ்வளவு தைரியமா மிரட்டுறாருங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு அந்த நபர் கேட்க, நான் ஒரு மான்ஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பதில் சொல்றாரு. அப்போ ஒரு பொண்ணு மூச்சு விடுற சத்தம் கொஞ்சம் ஹெவியா கேட்டுருது. உடனே இந்த நபர் திரும்பி மூச்சு விடுறத நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி திட்ட அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம மூச்சை அடக்கிட்டே செத்து போறாங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, ஆன் டைமுக்கு இப்ப பிரதாப்ப நம்ம பாக்குறதுக்காக போலன்னா பிரதாப் வந்து துடி துடிச்சு சாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த மர்ம நபர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பொண்ணுங்களை எல்லாம் தான் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு எல்லோருமே ஸ்கூல் வண்டியில ஏறுங்க அப்படின்னு சொல்ல, எல்லோருமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் வண்டியில ஏறுறாங்க. அவனுக்கு பாதுகாப்பா இந்த ஸ்கூல் பொண்ணுங்க இருக்காங்க. ஏன்னா இவன் சொல்றதை தானே அந்த ஸ்கூல் பொண்ணுங்க கேட்டு நடந்துக்கிறாங்க. சோ யாராவது இவனை எதிர்த்து நின்னா ஒன்னு அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை கொண்டறான், இல்ல அந்த ஸ்கூல் பொண்ணுங்களை வச்சு எதுக்குறவங்கள கொல்றாங்க. இப்ப இந்த ஸ்கூல் பஸ் போயிட்டு இருக்குங்க. போற வழியில ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரை கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கும். ஏ பொண்ணு இங்க வா வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணு அந்த பஸ் அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்கா. பட்டுன்னு திரும்பி அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறா. இவன் சொல்றதை கேட்டு அந்த பொண்ணுங்களா நடந்துக்கிறாங்க இல்லையா, ஆனா இந்த பொண்ணு சொல்ற பேச்சை கேட்காம அங்க இருந்து போறானா இவனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஹீரோ உணர்றாருங்க. இப்ப இந்த மர்ம நபர் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு, வந்ததுல இருந்தே என்னோட மனசுக்குள்ள இந்த கொஸ்டின் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னோட அண்ணன் அவ்வளவு சாதாரண ஆள்லாம் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. அவரையே இவ்வளவு நாள் நீ அட்டச்சு வைக்கிற லெவலுக்கு எப்படிடா உனக்கு தைரியம் வந்தது அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, என்னோட குடும்பத்தை அவன் டிஸ்டர்ப் பண்ணா குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், பிரதாப்பை எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க, சிட்டிக்கு அவுட் சைட்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கவா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, இத்தனை பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்ணி அவனை காப்பாத்தி நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, 12 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த சம்பவத்தை மீட் பண்ணவன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு பஸ்ல இருந்து கீழே குதிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொண்ணு பஸ்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னா, இவனுங்க இந்த மந்திர தந்திரத்தை எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே தான் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலையை அடையறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஃபைனலி நம்ம ஹீரோட வீட்டை ரீச் பண்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா கிட்ட வந்தா அந்த பொண்ணுங்களை இவன் சாவடிச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஹீரோட வீட்டுக்கு வெளியில போய் நின்ன உடனே இந்த மர்ம நபர் சொல்றான், கொஞ்சம் பொண்ணுங்க இந்த பங்களாவை சுத்தி நில்லுங்க, யாரு வந்தாலும் உள்ள அலோ பண்ணவே கூடாது, கொஞ்சம் பொண்ணுங்க எனக்கு பாதுகாப்பா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நகர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வீட்டு மாடியில இருக்கக்கூடிய பெட்ரூமுக்கு நம்ம ஹீரோ அந்த மர்ம நபரையும் இந்த பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போறாருங்க. 12 வருஷமா சிரிச்ச மேனிக்கே இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணை வந்து காமிச்சு சரி பண்ண சொல்றாருங்க. நீ என்னோட பொண்ணை சரி பண்ணுன அப்படின்னா நான் வந்து உனக்கு தேவையான பிரதாப்பை ரிலீஸ் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, 12 வருஷமா இப்படியேவா இருக்கிறா, கஷ்டம் தான்ப்பா, சரி பிரதாப்ப காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ இந்த மர்ம நபரை வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு கூட்டிட்டு வராருங்க. பார்த்தா அங்க செயினால கட்டி போடப்பட்ட நிலைமையில இந்த பிரதாப் இருக்கிறாரு. என்னோட அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, தயவு செஞ்சு அவுத்து விடுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த மர்ம நபர் கத்துறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேன்ல, இப்ப என்னோட பொண்ணை இந்த ஸ்பெல்லில இருந்து விடுவிச்சு விடு, என் பொண்ணை காப்பாத்து அப்படின்ற மாதிரி கேக்குறாருங்க. உடனே இந்த மர்ம நபர் டென்ஷன் ஆயிடுறாருங்க. நீ என்ன எனக்கு ஆர்டர் போடுறது, எனக்கு தான் என்னோட பிரதர் கிடைச்சிட்டானே, இங்க இருக்கிற பொண்ணுங்களை வச்சு உன்
உன் கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த நபர் சொல்றாரு, நான் சும்மா சொன்னப்பா, கொடுத்த வாக்க நான் காப்பாத்திடுவேன், நீ எனக்கு என்னோட பிரதரை கொடுத்துட்டல, நான் உன்னோட பொண்ணை காப்பாத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூமெண்ட்ல உங்க பொண்ணு வந்து இவன் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்க ஆரம்பிச்சான் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், இவன் ஸ்வீட் கொடுத்தான், அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்ல, ஃபுட்டு மூலமா வசியம் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்காது, வேற ஏதாவது மூலமா தான் வசியம் பண்ணிருப்பாரு, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாருங்க. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, இவர் ஒரு 10 ரூபாய் சேஞ்ச் இவங்களுக்காக கொடுத்தே உதவி பண்ணார் இல்லையா, அதை பத்தி சொல்லும் போது இப்ப புரியுது, எங்க அண்ணனுக்கு நீ 10 ரூபாய்க்கு கடன் பட்டிருக்க, சோ அதை வச்சுதான் எங்க அண்ணன் உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணிருக்கான், நீ வந்து அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுத்துட்ட அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ வேலட் எடுத்து 500 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி 500 ரூபாய் நீட்டுறாரு. 500 ரூபாய்லாம் ஆகாது, எங்க அண்ணா 10 ரூபாய் கொடுத்தா அந்த 10 ரூபாயை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள ஓடுறாருங்க. அங்க இருக்கக்கூடிய உண்டியலை உடைச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு 10 ரூபாய் நோட்டை தூக்கிட்டு வந்து அந்த 10 ரூபாயை இந்த மர்ம நபர் கிட்ட நீட்ட, என்கிட்ட கொடுக்காத, எங்க அண்ணன் தான் உனக்கு கொடுத்தான், எங்க அண்ணன் கிட்ட அந்த 10 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்ல, அந்த 10 ரூபாய் நீட்டுறாருங்க. இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது, எங்க அண்ணனை உட்கார வச்சு இந்த 10 ரூபாய் வாங்கிக்கோன்னு கெஞ்சணும். ஃபைனலி எங்க அண்ணா அந்த 10 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் உன் பொண்ணு குணமாயிருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த இந்த மர்ம நபருடைய அண்ணனான பிரதாப்பை உட்கார வச்சு இந்த 10 ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு கெஞ்சுறாருங்க. அதுக்கப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரோட கையில வச்சுட்டு நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த மர்ம நபர் கிட்ட சொல்ல, இந்த பிரதாப் அப்படியே பாக்குறாரு. இந்த மர்ம நபர் நம்ம ஹீரோ கிட்ட, இப்ப நீ போய் உன்னோட பொண்ணை கூப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அடிச்சு புடிச்சு நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. பொண்ணு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. பொண்ணு கிட்ட, அம்மா ஆரியா அப்பாவை பாருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ சிரிச்ச மேனிக்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு இவரு பயங்கரமா அப்செட் ஆகி அழுவ ஆரம்பிக்கிறாரு. அப்படி அழுவும் போது அவருடைய முகம் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குதுங்க. அந்த சாமியார்னால போடப்பட்ட அந்த ஸ்பெல் வந்து முழுவதுமா நீங்கி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நார்மலாக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா கோமால இருந்து ரிட்டர்ன் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் இருந்திருக்குதுங்க. தன்னை இந்த மாதிரி ஆக்குனவன சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வெறி வருது. அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா, விடுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த மர்ம நபர் இருக்கிறான் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க கிட்டலாம் எங்க அண்ணனுக்கு உதவி செய்யுங்க, எங்க அண்ணனுடைய லாக்ஸ் எல்லாத்தையுமே அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு அந்த லாக்ஸ் எல்லாத்தையுமே அவுத்து விடுறாங்க. இந்த பிரதாப் அப்படியே சாஞ்சு உட்கார்றாருங்க. அப்போ இந்த மர்ம நபர் சொல்றாரு, அண்ணா நான் ராஜ்நாத் வந்திருக்கேன், உன்னுடைய தம்பி தான், உன்னை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறேன், இந்திரனா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, இந்த பிரதாப்ன்றவரே ஒரு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கிறாருங்க. என்னடா ஆச்சு, ஏன்னா எதுவுமே பேச மாட்டேன்ற, ஏன்னா இப்படி உளர்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. இந்த பிரதாப்போடைய நாக்கு அறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து மிரண்டு போன இந்த மர்மநபர் பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எங்க அண்ணனோட நாக்க அறுத்து வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு, நாக்கு இல்லாத எங்க அண்ணன் எப்படிடா மந்திரம் சொல்லுவான், யூஸ்லெஸ்ஸான எங்க அண்ணனை தூக்கிட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன், என்னடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே தரையில வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோடைய பொண்ணு அவங்க அப்பா அடி வாங்குறத பார்த்துட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றாரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுரு, நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட பெயினை நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும், இப்போ உன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ மூலமா மறுபடியும் உனக்கு அந்த பெயினை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குதுங்க. ஹீரோடைய பொண்ணு தலையிலேயே போய் அவன் காலை வச்சிடறான். நம்ம ஹீரோ சொல்றாரு, என் பொண்ணை இந்த மாதிரி மந்திரம் சொல்லி தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தான், அவன் மறுபடியும் மந்திரத்தை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவனுடைய நாக்க அறுத்தேன், பட் நான் அவனை கொல்ல கிடையாது, நீ கேட்ட மாதிரி உன்னுடைய அண்ணனை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என் பொண்ணை நீ விடுவிச்சிட்ட, அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய டீல், எங்களை விட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த மர்ம நபர் பாத்தீங்கன்னா உன் பொண்ணை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கால் வைக்க, பட்டுன்னு நம்ம ஹீரோ ஒரு பட்டனை பிரஸ் பண்றாருங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சத்தம்னா இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களும் சரி அந்த மர்ம நபரும் சரி காதுல கை வச்சுக்கிறாங்க. ஹீரோனாலையும் அந்த சத்தத்தை தாங்க முடியல. அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோ எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிட்டு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. அது என்னன்னு கூட தெரியலன்னு நான் சொல்லியிருந்தேனே, அந்த பொருட்கள்லாம் வேற எதுவுமே கிடையாதுங்க, ஸ்பீக்கர்ஸ் தான். இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் மூலமா இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத ஹீரோ தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அந்த சவுண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வீடு முழுக்க ஸ்பீக்கரை செட் பண்ணி இருக்காருங்க. இந்த சவுண்ட் அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயும் ஹீரோடைய பொண்ணையும் பாதிக்கல. ஆனா இந்த மந்திரத்தால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுங்களையும் அதே சமயம் அந்த மர்ம நபரையும் பயங்கரமா பாதிக்குது. இதை பகடுகாயா பயன்படுத்தி நம்ம ஹீரோ அந்த மந்திரவாதியை சிறை பிடிக்கிறாருங்க. அதாவது இந்த மர்ம நபரை சிறை பிடிச்சு இந்த பிரதாப்பை எங்க அடைச்சு வச்சிருந்தாரோ அதே இடத்துல செயின் எல்லாம் போட்டு லாக் பண்ணி அடைச்சு வைக்கிறாருங்க. இந்த ஸ்கூல் பொண்ணுங்களையும் மந்திர வலையில இருந்து விடுவிக்கிறாருங்க. போலீஸ்காரங்களும் ஸ்கூல் டீச்சரும் நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர் பாத்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு போய் சட்டப்படி தண்டனை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, இவங்களை கூட்டிட்டு போய்
மரண தண்டனை வாங்கி கொடுத்தாலும் உடனடியாக செத்து போயிடுவானுங்க. அப்ப இவனால அனுபவிச்சு கஷ்டப்பட்டு இறந்து போனவங்க எல்லாம் என்ன ஆகுறது? அதனால இவனுக்கு 2 பேர்த்தையும் எங்கிட்டயே விட்டுருங்க, டெய்லி நான் இவனுங்களை போட்டு டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. என் பொண்ணு கிட்டத்தட்ட 12 வருஷமா நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்கா, அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன், என்னால அதை மறக்கவே முடியாது. அதனால இவனுக்கு 2 பேர்த்தையுமே பயங்கரமா டார்ச்சர் பண்ண போறேன், ஆனா சாவடிக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் இவனுக்கு உயிரோட தான் இருப்பானுங்க. இத்தனை ஸ்கூல் பொண்ணுங்க இறந்து போனாங்க, அந்த ஸ்கூல் பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகுறது? அதை எல்லாத்தையும் சரி கட்டணும்னா இதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால இவங்க 2 பேர்த்தையும் என்கிட்டயே விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாருங்க. போலீஸ்காரங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட பொண்ணு கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.